இந்த பொருளாசைங்கிறத எப்படி மேற்கொள்ளுகிறது? கர்த்தர் மேல ஆசையை வைக்கணும். கர்த்தர் மேல ஆசையை வைக்கும் போது பொருளாசைக்கு அங்க இடமே கிடையாது. குவிஞ்சு கிடக்குது வெள்ளியும் பொண்ணும். எந்த மனுஷனாவது வேணான்னு சொல்லுவானா? எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உயர்ந்த குணம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருது? அது ஒரே காரணம் தான். என்னன்னா, தேவனோடு ரொம்ப நெருங்கி விட்டான் ஆபிரகாம். தேவன் யார், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை எனக்கு செய்ய முடியும், அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுக்கிறாருன்றதை அறிந்து கொண்டான். பாருங்க, தேவனை அறிந்து கொண்டான். தேவனோடு கூட ஐக்கியமாகி விட்டதுனால குவிச்சு குவிச்சு வெள்ளியும் பொன்னியும் வச்சாலும் அது பெரிய கவர்ச்சியாய் அவனுக்கு இல்லை. எல்லாத்தையும் எனக்கு தருகிறவர் அவர். இது மாதிரி 1000 மடங்கு குவியல் எனக்கு தரக்கூடியவர் அவர். அதனால இந்த குவியல் மேல கவர்ச்சி ஏற்பட வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அற்புதமானவர், என்னுடைய தேவையெல்லாம் எப்படி சந்திக்கிறார் அப்படிங்கிறது விளங்கிருச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற உலக பொருள்கள் ஒரு பெரிய கவர்ச்சியா இருக்கவே இருக்காது.